மதிய சாப்பாடா? சரி சரி. நீ எங்க 2 பேருக்கு ஒரு தட்டு இருக்கு? சிறு நாட்டில் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க பள்ளிக்கூடத்தை குளிர்சாதன பெட்டி, அதாவது ஏர்கான் போட்டு பிள்ளைகளுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பில்டிங்கை புதுப்பிக்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கிறாங்க 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இந்த பில்டிங்கை பார்த்தா எப்போ கட்டின பில்டிங்னே தெரில, இடிஞ்சு விழுகுமா என்ன ஏதுன்னே தெரில. அந்த பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சேரு நாற்காலி கூட கொடுக்கறதுக்கு முடியல. காமராஜர், ஸ்ரீனிவாசர் அந்த காலத்தில் சேர் நாற்காலிலாம் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி ஆரம்பித்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எம்ஜிஆர் அதை பின்பற்றி வந்தார். இன்றைக்கி நவீன காலம், அத்தனை அமைச்சர் அத்தனை இது பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ரோவர் என்னென்னமோ காரை மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் 250 கோடி வாங்குறவர், அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் யார் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூலை முன்னேற்றணும், இது பண்ணணும்னு ஆசைப்படல. இதில் என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி பேசிக்கிட்டு